மேயாதமான ஆடை, குளு குளு போன்ற படங்களை டைரக்ட் பண்ணவர் தாங்க டைரக்டர் ரத்னகுமார். இவரோட காதல் காவியம் தாங்க 29 மூவி. தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வாங்கின இந்த மூவி ஓடிடில இப்ப சக்க போடு போட்டுட்டு இருக்கு. ரெட்ரோ மூவில வில்லனா நடிச்சிருந்த வித்து என்கிற வித்யாசாகர் தாங்க இந்த படத்துல சத்யா அப்படிங்கிற கேரக்டர்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அயோத்தி மூவி மூலியமா நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான பிரீத்தி அஸ்ரானி தாங்க இந்த படத்துல ஹீரோயினா விஜயலட்சுமி என்கிற விஜய் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே இவங்களோட கேரக்டரை ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காங்க. இவங்க இந்த மூவிலயே இவங்களோட தனித்துவமான நடிப்பால நம்ம எல்லாரையுமே கட்டி போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி இவங்க டான்சிங்லாம் ரொம்பவே கிரேஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சேம் ஆக்டர் வித்து அவருமே ஒரு படத்துல வில்லனா நடிச்சதுக்கு அப்புறம் இங்க அப்படியே ஆப்போசிட்டா ஒரு ரொமான்டிக் ஹீரோவா நார்மலான பையனா நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துல ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே மோஸ்ட் ப்ராமிசிங் அண்ட் வெர்சடைல் ஆக்டர்ஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு ஷான் ரோல்டன் அவர்கள் தான் இசையமைச்சிருந்தாரு. சீரியஸா சொல்றேன், இந்த படம் தியேட்டர்ல ஏன் போகலன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை. இப்போ லைட்டா ஃபீல் ஆகுதுச்சா தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் மத்தவங்க சொல்ற ரிவ்யூஸை பார்க்காம நம்ம தியேட்டர்ல போய் நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்றதுதான் பெட்டர்னு எனக்கு தோணுது. நீங்க 29 மூவி பார்த்துட்டீங்களா? எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.